இப்ப நான் இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கிறேன். பன்னீர். பன்னீர்னா பன்மை கூட்டல் நீர். சரி, பன்மை கூட்டல் நீர் தான். பன்னீர் வந்து என்ன நீர்? பன்மை கூட்டல் நீர். இந்த பன்னீரை பன்மையாக்க கூடாது. நம்ம எப்படி பார்க்கணும்? பன்னீர் ஏன் இப்ப நான் உங்க வீட்டுக்கு வாரேன், பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ கல்யாணம் பண்றீங்க. திருமண மண்டப வாசல்ல என்ன என்ன தெளிப்பீங்க? பன்னீர் தெளிப்பீங்களா? இப்ப தெளிப்பீங்களா? இப்ப பன்னீர்னா என்ன பொருள் தெரியுமா? பல நீர். பன்னீர். பல நீர் தானே சேர்க்கிறீங்க. அதுல அந்த பன்னீர் பாட்டில்ல பாத்தீங்கன்னா பல பல நீர் கலந்தது இருக்கும். அது பல மனம் கலந்த நீர் இருக்கும். பல மனம் கலந்த நீரத்தை என்ன செய்யறோம்? பன்னீர் ஆக்குறோம். அப்ப பன்னீர் என்றால் பல கூட்டல் நீர் தானே பன்னீர். சரிங்களா? அப்ப பன்னீர் என்றால் என்ன பொருள்? பன்மை கூட்டல் நீர் கிடையாது. பல கூட்டல் நீர் பன்னீர் என்றது மாதிரி. அப்ப இல்லு வந்து எல்லாம் இன்னாக மாறுகிறது. அப்ப இந்த இன்னும் வருகின்ற போது அதற்கு இணையாக ரெண்டாகிற நீ தோன்றி என்ன செய்யும்? அழகா வந்து நிற்கும். அப்ப பன்னீர் என்ன பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இன்னொரு விஷயம் சொல்லவா? பன்னீர் செல்வம் போடுறீங்கல்ல. பன்னீர் செல்வம். பன்னீர் செல்வத்துக்கு இச்சு வருமா வராது? வருங்கய்யா. வரும். பன்னீர் செல்வத்துக்கு இச்சு வரும்ல. சொல்லுங்க. வரும். வரும். வறுமையா? வராது. பன்னீர் செல்வத்துல இச்சு வராது. ஏன் சொல்லுங்க? பின்னால ஒரு பேர் சொல் வருது ஐயா. இங்க பேர் சொல்ல வருதா? இப்ப கண்ணீர் பூட்டல் பூக்கள். கண்ணீர் கண்ணீர் பூக்கள். பூட்டல் பூக்கள். கண்ணீர் பூக்கள். இப்பு கண்ணீர் வரும். பூக்கள். ஆமா, இப்ப வருதுல. அப்ப இங்க இக்கு வருது, இங்க இரு வருது. ஆனா இங்க இப்ப வருதுல. ஆனா இங்க இரு வருது, ஆனா இங்க இச்சு வரக்கூடாது. யாருக்கு தெரியும்? கங்காரன் ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா அது குறித்து கங்காரன் ஐயா. விவரமா விவரமா தெரியலைங்க ஐயா. ஆனா வந்து கண்ணீர் பூக்கள்ல இப்பு வருங்கிறது தெரியுதுங்க ஐயா. அது குறித்து விவரமா எனக்கு தெரியலையான்றது. அது குறித்து விவரமாக தெரியலை. எப்படி நல்லா இருக்குல்ல? அது குறித்து இல்ல, விவரமா சொல்றியான்னு சொல்லல அவரு. அது குறித்து எனக்கு விவரமாக தெரியவில்லை ஐயா அப்படின்றார். அருமை. ஒண்ணும் இல்லைங்க. ஐயா கண்ணீர் மூட்டல் வினைமுற்று ஐயா. பூக்கள். எது வினைமுற்று? பன்னீர். பன்னீர் பன்னீர் வர்றது. வினைமுற்றா? பன்னீருக்கு இல்ல ஐயா, வினைமுற்றா? மூன்று இதுவும் குறிக்கும். மூன்று இதுவும் குறிக்குங்களா ஐயா? பன்மையான எது நீர், மூன்று? அந்த மாதிரி சொல்றீங்களா ஐயா? ஐயா அது வந்து பல நீர்ங்கிறது வந்து அவங்க கடலை குறிக்கக்கூடிய சொல்லுங்க ஐயா. அது வந்து ஆற்று நீர், ஊற்று நீர், அருவி நீர் மூணையும் குறிக்கிறதுனால அதை வந்து அவரு சொல்ல வராரு. அவரால ஐயாவால சொல்ல முடியல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை சரிங்க. இல்லை. அதை தெரிஞ்சு, அதாவது தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கோம். சரிங்களா? நீங்க அறிவாளியோ நான் அறிவாளி எல்லாம் கிடையாது. இது தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லது தானே. அதைத்தான் நம்ம யோசிக்க வேண்டியது. அதெல்லாம் உண்மையும் கூட. தெரிந்து கொண்டால் நல்லதுதான். இப்ப கண்ணீர் பூக்கள் போது இப்போ வருது. பன்னீர் செல்வம் போது இச்சு வரல. வராது. ஏன் வராதுன்னா இன்னொரு சொல்லவா? ஒற்றெழுத்து தூராதுங்கய்யா. இன்னொரு சொல்லவா? அஹ்? ஒற்றெழுத்துல ஒற்றெழுத்து வராது. ஒற்றெழுத்து பக்கத்துல ம். ஒற்றெழுத்து வராது இல்லைங்களா? அதே ஒற்றெழுத்துல வராதுங்கிறிய வராதானே? இல்ல. ஆமா. ஈ இர் ஈ இர் இல் அந்த மூன்று எழுத்துக்கு அப்புறம் ஒற்றெழுத்து வரும். அவங்க ஒற்றெழுத்துக்கு அப்புறம் ஒற்றெழுத்து வராதுன்னு சொல்றாங்க ஐயா. இந்த இரு வந்தா இப்போ வருதுல. கண்ணீர் பூக்கள் இப்போ வருதுல. இங்க பன்னீர் செல்வம் வருதுல. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இந்த பன்னீர் செல்வம்ங்கிற சொல்லு யாரை குறிக்கிறது என்றால் முருகன். முருகப்பெருமானை குறிக்கிறது. ஒரு பாட்டு வரும்ல, பன்னீர் கைகளிலே. ஒரு பாட்டு வரும்ல, பன்னீர் பன்னிரு கைகளிலும் கைகளிலே ஒரு படி. வரி வரும். என்ன வரி? யார் சொல்லுவோம்? என்னை நீ பார்த்தாலே போதும் முருகா. ஒரு பாட்டு வருது. குற்றால குறவஞ்சில பன்னிருகை வேல் வாங்க 11வர் படைதாங்க 10 திக்கும் நன்னவர் வீரரும் புகழ மலைகள் எட்டும் மலைகள் எட்டும் கடலேலும் நாடி ஆடி அஞ்சுதலை எனக்கொழித்து ஆறுதலை அந்த பாடல் வருங்க ஐயா. ஆமா, அந்த பாடல் பன்னீர்ல வருது. ஆமாய்யா. இதே பாத்தீங்கன்னா பன்னீர் கைகளுக்கு போதிக்கு வராதுல. பன்னீர் கைகள். இப்போ பன்னீர் கைகள் என்று சொல்லிக்கிற பொழுது இக்கு வராது. ஏன்னா இருங்கிறது எண்ணிக்கை வரக்கூடிய ஒரு சொல்லு. பன்னீர்னா 12. 12 என்று சொல்லை தொடர்ந்து ஒற்றெழுத்து இங்க வரல, வராது. இப்ப பன்னீர் அப்படின்னா பன்னீர் கைகள் தான். பன்னீர் கைகள் வராது. அதே மாதிரி பன்னீர் செல்வம் கிடையாது. பன்னீர் செல்வம் 12 விதமான கைகள் பொருந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய செல்வம் என்பதனால் இதற்கு
பன்னீர் செல்வம் என்று பேர் வருகின்ற பொழுது இங்கே இச்சு வரக்கூடாது. இந்த பன்னீர் என்பது எதை குறிக்கிறது என்றால், இந்த இடத்துல பன்னீர் செல்வம் 12 செல்வத்தை குறிக்கிறது. 12 செல்வத்தை குறிக்கிறது. 12 செல்வத்தை குறிப்பதால் இங்க பன்னீர் செல்வம் இச்சு வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, நீதான் சொல்லணும், நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த பன்னீர் வந்து அந்த வாசனை பொருள் அப்படின்றதுல வராது. கிடையாது 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 கிடையாது. பன்னீர்ங்கிறது வாசனை பொருள்ல வராது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது அது உண்மை போல தெரியும். ஆனா நம்ம என்ன செய்யணும், அதை சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி வந்தோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்ப எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இங்க பழம் கூட்டல் மலர் பழமலர் என்று பன்மலர் என்று ஆகிக்கிறது. இந்த பன்மலர் சொன்னதுனால பன்னீர் சொன்னேன். பன்னீர் சொன்னதால கண்ணீர் பூக்கள் சொன்னேன். கண்ணீர் பூக்கள் சொல்லுகின்ற பன்னீர் கைகள் சொன்னேன். சரிங்களா? இப்படித்தே வகுப்பு போகணும். நான் இதை மட்டும் நடத்திட்டு போனா உங்களுக்கு என்ன பயன் இருக்கு? உண்மை கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன செய்யணும், பல கூட்டல்களை பலகலை பல்கலை, சில கூட்டல்களை சிலகலை சில்கலை. இதுல வழியில மிக வந்துருச்சு பத்தியில நடத்திக்கிட்டு இருக்க போது. ஐயா, இந்த இப்ப கோடை பன்மலை எல்லாம் சொல்றாங்கல்ல ஐயா, ஆமா அந்த வானொலியில, ஆமா, அதுவும் இதோட சேர்ந்ததா ஐயா? பன்மலை, அது பண்பலைமா, பண்பலை. கோடை பண்பலை, கோடை பண்பலைங்கிறது பேரு, அது வேற. பண்பு அலைங்க. பண்பு அலைனா பண் என்றால் இசை, பண் என்றால் இசை. அந்த இசை அலைவரிசையாக வருகிறது, அவ்வளவுதான். கோடை பண்பலைனா பண்பலை, பண்பு கூட்டல் அலை. பண்பு கூட்டல் அலைனா பண் என்றால் இந்த இடத்துல இசைங்கிற பொருளை குறிக்கும். அலை என்றால் அந்த நெட்வொர்க் சொல்றோம் பார்த்தீங்களா, நெட்வொர்க் மூலமாக இணையவழி மூலமாக என்ன செய்யுது, அந்த பாடலையோ பேச்சை என்ன செய்யறாங்க, அது ஒளிபரப்புறாங்க. அப்ப என்ன ஆகுது, பண்பலை அப்படிங்கிறது பண்பு கூட்டல் அலை, அலைவரிசை, அலையா போகுது. அலைவரிசை சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல ஒரு கிடையாது. நீங்க பண்பலைனா அங்க போய் வேற எதுவும் போயிருப்பாரு. ஓகே, பண் சரிங்க என்றால் ஐயா. பாடல். ஆமா, ஓகே, பாடல் ஒளிப்பதிவு செய்யுது. சரிங்க ஐயா. சரிங்களா? ஐயா, வாழ்த்துக்கள். ஐயா, சின்ன ஒரு திருத்தம். நீங்க சொன்ன மாதிரி பண்பலைக்கு பாடலை சுமந்து ஒரு அலைன்னு வச்சுக்கலாம். ஆனா பண்படுத்தப்பட்ட அலையா, அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பண்படுத்தப்பட்ட. ஆமா, அப்படி வச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஆமா. பொருள் வச்சுக்கலாம். அது பாட்டை சுமந்து ஆமா, வரதுனால பண்படுத்தப்பட்ட அது மாடுலேஷன் பண்படுத்தப்பட்ட அலைன்னு வச்சுக்கலாம். பண் என்றால் பெரும்பாலும் அதுல பாடல் இசை அப்படின்னு வரும். பாடலை இசை பெரும்பாலும் அப்படித்தானே வருது. கோடை பண்பலைனாலே பாட்டு தானே வருது. முக்கியமா எப்பம் கொண்டு வருவதோட நோக்கமே பொழுதுபோக்குக்காக கொண்டாந்தாதே. அது இடையில தான் செய்தியெல்லாம் சொருகுது. 24 hours ஓடிக்கிட்டே இருக்கு. சில கடைகளை பார்த்து, டீ கடையில எல்லாம் பார்த்திருக்கீங்களா, 24 காலையில 6 மணிக்கு போட்டாலும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, பழைய பாட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பம்ல போட்டு கேட்கறதுல. அப்ப பண்பலைனா பண்ணா இசைதான், இசைமலை, இசை அலையில முதல்ல பாடல் மட்டும் தான் போட்டாங்க. இப்பதான் அதை வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அதான் இப்ப வேற மாதிரி கொண்டாட்டாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல பாடல் கேட்டுக்கிட்டே போலாம். எல்லாரும் வீடுகளையும் அது எப்பம்ல ஒளிச்சித்திரம் போடுவாங்க பார்த்திருக்கீங்களா, சினிமாவோட ஒளிச்சித்திரம் ஒளிச்சித்திர சவுண்ட் மட்டும் கேட்கும். அதை கேட்கறதுக்கு விதி படம் இருக்குல்ல, விதி படம், அந்த விதி படத்தினுடைய அந்த ஒளிய எப்பம்ல போட்டு விடுவாங்க. அதை நாங்க உட்காந்து டீ கடையில உட்காந்து இப்படி கேட்போம் ஒரு காலத்துல. அது மாதிரி கேசட்ல போடுவாங்க, கேசட்ல ஒளிச்சித்திரம் போட்டுருவாங்க. அதை காதால கேட்போம், படமா வராதுங்க. எவ்வளவு காலங்கள் முன்னேறி நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா உண்மையாவே பிரபஞ்சத்துக்கு நன்றியால சொல்லணும். எவ்வளவு காலங்கள் கடந்து வந்திருக்க முடியும், எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியோட வந்திருக்கோம். வகுப்பறையில் நடத்தப்பட்ட பாடம் இன்னைக்கு இணைய வழியில உங்களுக்கு கூட நடத்திக்கிட்டு என்ன காரணம் யோசிக்க. எவ்வளவு பெரிய மாற்றங்களை இந்த விஞ்ஞானம் கொடுத்திருக்குது. ஆனா விஞ்ஞானம் ஒன்றுதான் நம்மை வாழ வைக்கிறது, அறிவு ஒன்றுதான் நம்மளை வாழ வைக்கிறது. அறிவு இல்லாதவன் வாழ்வது மிக மிக கடினம், ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப அறிவை என்னாலும் பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான வகுப்புகளுக்கு என்ன செய்யணும், நம்ம நேரடியாக கலந்துக்கிட்டோம்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு சொல்ல, 2 பேருக்கு இடையே ஒரு கருத்து பரிமாற்றம் ஏற்படுது பார்த்தீங்களா, அதை என்ன செய்யணும், மிக சிறப்பா ஓட்டல் நடக்கும். சரிங்களா? சரி, அப்ப பல கூட்டல் மலர் பல மலர், அப்ப பன்மலர் சொல்லியாச்சு. அடுத்து பல கூட்டல் நாடு, பல கூட்டல் நாடு, பல நாடு, இன்னொரு பன்னாடு. பல கூட்டல் நாடு பன்னாடு. சில நேரம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போடா பன்னாடு அப்படிமா, இல்லை பன்னாட,
போடா பண்ணாடை அப்படிப்பாங்க. போடா பண்ணாடை. அப்புறம் பண்ணாடைனா